வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா ஓலை பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1/4 கிலோ கடல மாவு எடுத்து கொட்டிக்கலாம். இதெல்லாம் 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு சோள மாவு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முறுக்கு பக்குவத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா இப்போ பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஓலை பக்கோடா சுடுற அச்சில் வச்சு நல்லா புளிஞ்சு எடுத்துடலாம். அதை தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். மாவு வச்சாச்சு. இப்போ இதை புளிஞ்சு விட்டுக்கலாம். ஓகே, புளிஞ்சு விட்டாச்சு. இந்த மாதிரி தான் வரும். இப்போ எண்ணெயில் புளிஞ்சு விட்டுறலாம். இது தீ அதிகமாக எரிக்கக்கூடாது. கொஞ்சம் ஸ்லோவாக எரிச்சா தான், கொஞ்சம் மிதமான சூட்டில் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துடலாம். ஓலை பக்கோடா செஞ்சு முடித்தாச்சு. இந்தமாரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.